அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். தியாகி இம்மானுவேல் சேகர் அவருடைய 67வது நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியில வழக்கம் போல புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் முறைசூழ இந்த நிகழ்ச்சியிலே நான் வந்து பரமக்குடியிலே அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். தம்பி கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி வழக்கமாக தியாகி இம்மானுவேல் சேகர் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்கள், தென்மண்டல ஐஜி அவர்கள், அதே போல ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை, மதுரை உட்பட அனைத்து காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து எந்த விதமான சிரமம் இல்லாமல் நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு நான் மதியம் 1 மணிக்கு கிளம்பி இரவு 8 மணிக்கு தான் வர முடியும். ஆனால் இன்று நாங்கள் வந்து 2:15 2:30 மணிக்குள்ளாக வருவோம் என்று நினைத்து நாங்கள் வந்து பரமக்குடியிலே 2:30 நுழைந்து விட்டோம். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு வந்து மக்கள் வெள்ளமாக இருந்த காரணத்துக்காக தான் 1 மணி நேரம் இங்கே தாமதமாக வந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட காவல்துறை வந்து இந்த முறை வந்து தமிழ்நாட்டு எந்த பகுதியிலும் தியாகி இம்மானுவேல் சேகர் அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதற்கு எந்த விதமான இடையூறும் செய்யவில்லை. மிகப்பெரிய அளவு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு வந்து நான் மீண்டும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு குறை மட்டும், இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் இது புதிய தமிழகம் கட்சியினுடைய நிகழ்ச்சி. அது வந்து 1993 பல நம்முடைய பத்திரிகையாளர் இருக்கிறீங்க. இதை வந்து இந்த நினைவிடத்திலே கண்டுபிடிக்க முடியாத வெறும் சமாதியாக இருந்த காலத்திலிருந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதை பல அமைப்புகளிட்ட கொடுக்கிற போது, எந்த விதமான அறிவுரை கொடுக்கிற போது அது வந்து ஒழுங்குபடுத்த முடியாமல் போயிருந்து, இது புதிய அடுத்த முறை வந்து இது புதிய தமிழகம் கட்சி தான் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்குண்டான அந்த அதிகாரத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து வரக்கூடிய வழி இந்த பிரதான சாலை வந்து இந்த பக்கம் வர வழியில போக்குவரத்து பணிமனை இருக்குது, பல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்தி மக்கள் வந்து எளிதாக வந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான். மேலும் இது போன்ற பதிவுகளை காண மருத நிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுக்கவும்.